உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு shortsshanvlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வேர்ல்டு ஃபேமஸ் இட்டாலியன் பீஸா தாங்க. பன்னீர், கார்ன், கேப்சிகம் இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு பீஸாங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கமும் அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீஸா செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் மைதா மாவுங்க. அது ஒரு 700 கிராம் எடுத்திருக்கேங்க. சீஸ் 200 கிராம் வச்சுருக்கேங்க. ஸ்வீட் கார்ன் 2 எடுத்து வச்சுருக்கேங்க. பன்னீர் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பன்னீரும் ஹோம்மேட் பன்னீர் தாங்க. 2 லிட்டர் பாலில் 1/4 கிலோ பன்னீர் கிடச்சிதுங்க. இதுவும் வீட்டில் தயார் பண்ணது தான். இந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் சீக்கிரத்தில் போடுறேங்க. கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸ் 4 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பீஸாவுக்கு வந்து சாஸ் ரொம்ப முக்கியங்க. பீஸா சாஸ் வந்து வீட்டிலையே தயார் பண்ணது தாங்க. இந்த பீஸா சாஸோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. ரீஃபைண்ட் ஆயில் 100 கிராம் வச்சுருக்கேங்க. பட்டர் ஒரு 100 கிராம் வச்சுருக்கேங்க. சால்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. சுகர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. ஈஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து வார்ம் வாட்டர் தண்ணி வந்து ரொம்ப கை விரல் வச்சு பார்த்தா பொறுக்கிற அளவுக்கு 500 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப்பு ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் வந்து 500 ml வார்ம் வாட்டர் ஊற்றிருக்கேங்க. தண்ணியை லைட்டாக சூடு பண்ணால் போதும். இது தொட்டு பார்த்தோம்னா நம்ம விரல் பொறுக்கிற அளவுக்கு ரொம்ப மைல்டான சூடு இருந்தால் போதுங்க. இதில் வந்து 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நார்மல் ட்ரை ஈஸ்ட்டு தாங்க. சுகரும் ஈஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் வச்சோன்னா ஆக்டிவேட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் மாவு கலந்துக்கலாங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேங்க. சால்ட்டை இதில் போட்டுடலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம், பட்டரும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம். உப்பு நல்லா எல்லா பக்கமும் வர்றது மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஈஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. மீதம் இருக்கிறதையும் ஊற்றிக்கிறேங்க. 700 கிராம் மாவுக்கு 500 ml தண்ணி சூடு பண்ணி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோங்க. அது பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்குங்க. நம்ம கலந்த அந்த ஈஸ்ட் வாட்டரும் மாவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பிசைகிறதுக்கு அளவுகள் பாருங்கள். இந்த அளவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சு மாலிஷ் பண்ணிக்கலாங்க. கையில் ரொம்ப ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆரம்பத்தில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடுங்க. நம்ம பிசைஞ்ச மாவு எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ கையிலலாம் ஒட்டலைங்க. இப்போ இதை அப்படியே ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நாம் பிசைஞ்சு வச்ச மாவு 2 மணி நேரம் கழித்து எடுக்கிறேங்க. இப்போ இந்த மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அருமையாக புளிச்சு வந்திருக்குங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க பீஸாக்கு. பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் கையிலையும் ஒட்டக்கூடாது. இனி நாம் இந்த மாவை பீஸாவுக்கு உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க. அடுத்து பீஸா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. இந்த பீஸா டேயில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாங்க. பட்டர் தடவிட்டு இப்போ மாவுகள் தேவையான அளவு எடுத்து பீஸா டேயில் வச்சுக்கலாங்க. நமக்கு எந்த சைஸ் பீஸா தேவையோ அந்த சைஸ் மாவு எடுத்துக்கலாங்க.
இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தாங்க. மாவை நல்லா பரப்பிக்கலாங்க இந்த ட்ரேயில். எல்லா பக்கமும் சமமாக வச்சுக்கலாங்க. இந்த ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த crust கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஏன்னா மாவு வந்து மேலே எலும்பி வராமல் இருக்குங்க இந்த மாதிரி போடும்போது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாஸ் தடவிக்கலாங்க. நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தடவிக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தடவிக்கலாம். பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அடுத்து சீஸ் போட்டுக்கலாங்க. சீஸ்லாம் அவங்கவுங்க விருப்பம்தாங்க. அதிகமாக பிடிச்சா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா அளவாக போட்டு. அடுத்து ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. அடுத்து கேப்சிகம் போட்டுக்கலாங்க. அடுத்து கார்ன் போட்டுக்கலாங்க. அடுத்து பன்னீர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அடுத்து சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் சிக்கன் பீஸா போடுறேங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. அடுத்து டொமேட்டோ வச்சுக்கலாங்க. இப்போ மேலே மறுபடியும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாங்க. பீஸா இப்போ வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஓடிஜியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்தால் பீஸா ரெடிங்க. நம்ம செய்த பீஸா நல்லா அருமையாக வந்திருக்குங்க. எங்களுக்கு க்ரஸ்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஹோம்மேட் பீஸா சிறப்பாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.